மாநில அரசு குற்றம் சாட்டுறீங்களா அல்லது காவல்துறையை குற்றம் சாட்டுறீங்களா இல்ல நீங்களே நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க செய்யாததுக்கு மக்கள்கிட்ட இந்த மாதிரி நீங்க சொல்லி அதை திசை திருப்புறீங்களா? என்ன சொல்ல வரீங்க? திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை, நீங்க என்ன, உங்க ரோல் என்ன? நீங்க இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க? சட்டமன்றத்தில் பேசணும், இல்லைன்னா நான் நாடாளுமன்றத்தில் பேசணும். இரு அவைகளில் பேசுறதை விட்டுட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்து மொபைலில் தட்டி எக்ஸ்தலத்தில் பதிவிடுறதுனால என்ன ஆகிட போகுது? எங்களை சார்ந்தவர்கள் எல்லாரும் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும், எங்கள் குடும்பத்தினர் எல்லோரும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும், ஆளுகிற கட்சியை புழுதி வரி தூத்த வேண்டும், திராவிட கட்சிகளே மோசம் என்று சொல்ல வேண்டும். இதுதான் உங்கள் செயல்பாடா? இதெல்லாம் இந்த அம்சங்கள்லாம் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அருகதை கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 45,000 கோடிக்கு தமிழ்நாட்டுல மதுபான வித்து இருந்துச்சு. இந்த ஆண்டு அது 50,000 கோடிக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. அப்போ 50,000 கோடிக்கு திட்டமிடக்கூடிய தமிழக அரசு ஒரு விவசாயிகளிருந்து இந்த மாதிரியான இது பண்றது ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் காமாட்சி ஐயாவும், மேலும் உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு அக்னீஸ்வரன் ஐயா வந்திருக்காங்க. இருவரும் வணக்கம். வணக்கம் சார். திரு அக்னீஸ்வரன் ஐயா துவங்கலாம் இருக்கேன். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைய தினம் எக்ஸ்தலத்துல ஒரு முக்கியமான அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காரு. தமிழ்நாட்டுல குழந்தைகளுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றங்கள் அந்த வழக்குல சம்பந்தமா எதிரிகள் விடுதலை செய்யப்படுவது அதிகமா இருக்கு, வழக்குகள் தேக்கம் அடைவதும் ஆண்டுக்காண்டு அதை அதிகரிச்சுட்டே வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டியிருக்காரு. மேலும் அந்த அறிக்கையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2021 அந்த ஆண்டு மட்டுமே 4020 வழக்குகள் போடப்பட்டிருக்கு. அதுல நீதிமன்றத்துல அந்த பழைய வழக்குகளும் சேர்த்து மொத்தம் 9643 வழக்குகள் விசாரணைக்கு வந்திருக்கு. ஆனா அவற்றுல 955 கேஸ்ல தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, முடித்து வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அவர் மேற்கோள் காட்டுறாரு. வெறும் மொத்தத்துல அதுல நம்ம ஒப்பிட்டோம் பார்த்தோம்னா வெறும் ஒரு 10% தான் சார் வருது. 9643 வழக்குகள்ல வெறும் 955 கேஸ் தான் அதை முடிச்சு வச்சிருக்காங்க. வெறும் 10% தான் சொல்றாரு. அதே அதுல 995 அந்த வழங்கப்பட்ட தீர்ப்புகள்ல வெறும் 202 கேசஸ்ல தான் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, அந்த எதிரிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் மேற்கோள் காட்டியிருக்காரு. இதே போல 2022லயும் இவ்வளோ எதிரிகளுக்கு சாதகமான தீர்ப்புகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மேற்கோள் காட்டுறாரு. இதுல சில விஷயங்கள் அரசு இயந்திரங்களை அவரை பல கேள்விகள் உட்படுத்துறாரு. குறிப்பா அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு பெண் காவலர்கள் தான் விசாரிக்க செய்யணும், அந்த விசாரணையில கூட நம்ம அதிகமா ஆண் காவலர்களை வச்சு விசாரணைகள் செய்யறாங்க. அப்போ அந்த உளவியலா அந்த குழந்தைக்கும் அது மென்டலி சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி விஷயத்த பல விஷயங்கள் அவர் மேற்கோள் காட்டுறாரு. இது எப்படி பாக்குறீங்க ஆஸ் ஒரு லாயரா? இது அவருடைய கருத்து. மாநில அரசு காவல்துறையை பத்தி சொல்றாரு. தமிழ்நாட்டில இருந்து ராஜ்யசபா நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறதுலயே வருகை பதிவேடு குறைவானவர்களில் அவரும் ஒருவர். இதை எங்க சொல்லணும்? ஒரு மாநில அரசு காவல்துறை நடவடிக்கை எடுத்ததுல அவருக்கு போதுமான திருப்தி இல்லைன்னா இது நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் தானே, நீங்க நாடாளுமன்றத்திலே கேட்கலாமே. இப்படி சொல்லுவதனால நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? மாநில அரசு குற்றம் சாட்டுறீங்களா அல்லது காவல்துறையை குற்றம் சாட்டுறீங்களா இல்ல நீங்களே நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க செய்யாததுக்கு மக்கள்கிட்ட இந்த மாதிரி நீங்க சொல்லி அதை திசை திருப்புறீங்களா? என்ன சொல்ல வரீங்க? அதுதான் இங்க கேள்வி. ஒரு கருத்தை நீங்க பதிவு பண்றீங்கன்னா அந்த கருத்துக்கு நீங்கள் சாமானியரா? இல்லை, நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியினுடைய தலைவர். நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு பதிலுக்கு நீங்களே பொறுப்பாக வேண்டியவரும் உண்டு. நீங்களும் பொறுப்பு தானே. தமிழ்நாட்டில் ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஆட்சியில் நீங்களும் 5 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்கல்ல. அப்படி இருக்கிற போது உங்களுடைய பொறுப்பு இதுல என்ன? திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை, நீங்க என்ன, உங்க ரோல் என்ன? நீங்க இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க?
இது மாதிரி குழந்தைகள் பாதுகாப்பதற்காக நீங்க உங்க தொகுதி மேம்பாட்டு நிதியை ஒரு 10 லட்சம் ரூபாயாவது ஒதுக்கிருக்கீங்களா? அல்லது பாதிக்கப்பட்ட பெண்கள், பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நான் இந்த கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நான் தத்தெடுக்கிறேன் என்கிற பெருந்தன்மையான மனசு உங்ககிட்ட இருக்கா? விமர்சனம் 1000 பண்ணலாம் சார், நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, உங்க செயல் என்ன? இதுதான் சார் மக்கள் கேட்கிறாங்க. போறவங்க பூரா போய் லாபியில கையெழுத்து போட்டு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு போய் நம்மளோட அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அறையில அல்லது ரூம்ல தங்கிக்கிறது, இதுதானா? இது தவறுதான். ஆனால் தவறு என்று சொல்லுகிறவர்கள் நீங்க என்ன இதற்காக நடவடிக்கை எடுத்தீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. இது அன்புமணி ராமதாஸுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு கூடிய எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தான். நீங்கள் அரசை இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லலாம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை மேற்கோள் காட்டுறாரு. ஆனா அவர் வந்து சார் மேற்கோள் எல்லாரும் காட்டலாம் சார், அரசு அதிகாரத்துல இல்ல. அரசு அதிகாரத்துல சார் அப்ப ஒண்ணு பண்ணுவோம், அரசு அதிகாரம் வந்ததுக்கு பிறகு இதை பத்தி பேசுங்க. இல்ல சார், மத்திய அதிகார வர்க்கத்துல ஒரு கேள்வி எழுப்புறாரு சார். இந்த மாதிரி சார் நீங்களே அதிகார வர்க்கம் தான் சார், நீங்களே ஆளுகிற கட்சியில, நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுகிற கட்சியில உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா சட்டமன்றத்துக்கு கொடுக்காங்க சார். அவங்க நாட்டுல எந்த தமிழ்நாட்டுல இந்த இதை சொல்றீங்கல்ல, இந்த புள்ளி விவரங்கள்லாம் எங்க இருந்து எடுத்தீங்க? தமிழ்நாட்டு புள்ளி விவரம் தானே. தமிழ்நாட்டுக்குள் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இதை சட்டமன்றத்துல பேசினாங்களா? அல்லது நீங்கள் நாடாளுமன்றத்தில் இந்த கருத்தை சொன்னீங்களா? அதுக்கு உள்துறை அமைச்சகம் ஏதாவது ஒரு திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு காரணமா இருந்தீங்களா? அப்ப நாங்க ஆட்சியில இல்ல, விமர்சனம் மட்டும் தான் பண்ணுவீங்களா? அப்ப 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். ஆகவே நாம் புழுதி வாரி தூற்றுவதுனா எதை வேணாலும் சொல்லலாம். ஆனால் குறைந்தபட்சம் நாங்கள் இதை செய்தோம், இதை நாங்கள் முன்னெடுத்தோம் அப்படின்றதுக்கு செயல்கள் எங்கே? அதுதான் சார் பேசும். ஆக எல்லாரும், எங்களை சார்ந்தவர்கள் எல்லாரும் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும். எங்கள் குடும்பத்தினர் எல்லோரும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். ஆளுகிற கட்சியை புழுதி வாரி தூத்த வேண்டும், திராவிட கட்சிகளே மோசம் என்று சொல்ல வேண்டும். இதுதான் உங்கள் செயல்பாடா? இதுதான் நீங்கள் கொடுக்கிற விளக்கமா, இலக்கணமா, அரசியல் தாத்பரியமா? இந்த விவகாரத்துல திமுக அரசின் மீது எந்த ஒரு தவறும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? திமுக தவறுன்னு சொல்ல வரலீங்க. சில அரசு இயந்திரங்கள் அவர் வந்து கேள்விக்கு உட்படுத்துறாரு. நான் கேள்விக்கு உட்படுத்துறது பெரிய விஷயம் இல்ல. இப்ப தனி மனிதன் நானோ நீங்களோ ஐயாவோ நீங்க கேள்வி கேட்கலாம் அரசாங்கத்தை. ஏன் சொல்லுங்க? we are taxpayers, ரைட்டா? இந்த நாட்டினுடைய ஜனநாயக உரிமை ஒரு தனி மனிதருக்கு உண்டு. அதை நடைமுறைப்படுத்தி செயலாக்கம் பெறுவதற்கு நம்ம 3 பேத்துக்கு இல்ல, சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கு, நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கு. இந்திய நாட்டினுடைய பிரதமர் எல்லா பொறுப்பும் அவர் மேலதான் இருக்குது. அவங்கதான எக்ஸிகியூஷன், நடைமுறைப்படுத்துறவங்க யாரு? சட்டத்தை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு காரணமா இருப்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். நீங்க எதுவுமே சொல்லாம இத்தனை பேர் இது பண்ணாங்க, அத்தனை தீர்ப்பு வந்துச்சு, அத்தனை இது பண்ணுச்சு, இதெல்லாம் கேட்டு புளிச்சாகி போய்விட்டது. தமிழ்நாட்டில் எத்தனை அனாதை இல்லங்கள் இருக்கிறது? தமிழ்நாட்டில் எத்தனை அரசு பாதிக்கப்பட்ட பெண்களை வைத்து நடத்துவதற்கு எத்தனை இருக்கிறது? அதற்கு ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு செலவு வருது? அதுல இருந்து ஏதாவது மாற்றங்கள் உண்டு பண்ணுவதற்கு அந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா ஏதாவது ஒரு கருத்து அல்லது யோசனைகள் சொல்லுவீங்களா? அப்போ நீங்க சொல்றது நான் எப்படி உள்வாங்கிக்கிறேன், இதெல்லாம் இந்த அம்சங்கள்லாம் வந்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அருகதை கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த வார்த்தையை நான் சொல்லல, நீங்களா போடுறீங்க. ஒரு கட்சிக்கு அப்படி சொல்லவே கூடாது. நான் சொல்லாதது நீங்க சொல்லக்கூடாது. அன்புமணி அவர்களை பார்த்து நீங்க இவ்வளவு கேள்விகள் செயல்படுத்துங்கன்னு கேக்குறோங்க. இல்ல 1000 பேசுறாங்க, செயல்படுத்துங்கன்னு தான் சொல்ல வரோம். உங்க கையில குச்சி இருக்குது, அடிக்க தொடங்குங்க. நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர், அதனால நான் சொல்லாத வார்த்தையை நீங்க பதிவிட வேண்டாம். அப்படி ஒரு கேள்வியா முன் வச்சேன். அந்த கேள்வியே முதல்ல தவறு. எந்த ஒரு அரசியல் கட்சி அப்படி கேட்க கூடாது. காமாட்சியா, உங்க அரசின் மீது ஒரு அறிக்கையை வந்து ஒரு எக்ஸ்தலத்துல வந்து பதிவு செஞ்சிருக்காரு ராமதாஸ் அவர்கள். இது எப்படி பாக்குறீங்க? கையாலாகாத செய்யற வேலை. அவர் நாகரிகமா பேசினாரு, நான் இன்டெலிஜென்ட்டா பேசுறேன். இவரு பேச வேண்டிய இடம் பார்லிமெண்ட், அது அல்லது சட்டமன்றம். அதை விட்டுட்டு இல்லை ஒரு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ப்ரெஸ்லையாவது சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்கணும். சும்மா இவர் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்து வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி
அதை வந்து இது எக்ஸலத்துக்கு அனுப்புறது யார் வேணாலும் செய்யலாமே. ரோட்ல போற நீயும் பண்ணலாம், நானும் பண்ணலாமே. இவர் என்ன பண்றாரு? இவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்காரு. ஒரு நாடாளுமன்ற ராஜ்யசபா மெம்பரா இருக்காரு. அவங்க கட்சியில 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரட்டும், ஒரு மோஷன் நோட்டீஸ் ஒன்று கொடுக்கட்டும், ஏதாவது பண்ணணும்ல. இதெல்லாம் பண்ணாம அவர் சொன்ன அந்த கருத்தை நான் மறுப்பதற்கு இல்லை. அவர் சொன்ன கருத்து மணியான கருத்து, நியாயமானது கூட. அது 10% தான் இதுவரை விசாரிக்கப்பட்டிருக்கு. இன்னும் 9% இப்போ 90% விசாரிக்கப்படலை. அப்படிங்கிறது இன்னும் 800 சொச்சம் குற்றவாளிகள் இருக்காங்க. அவங்க பேர்ல எந்த விசாரணையும் இல்லைங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதை எங்க பேசி அதை விசாரணை கொண்டு வரணும்? சட்டமன்றத்துல பேசணும், இல்லைன்னா நாடாளுமன்றத்துல பேசணும். இரு அவைகள்ல பேசுறத விட்டுட்டு நீங்க வீட்டுல உட்காந்து மொபைல்ல தட்டி எக்ஸ்தலத்துல பதிவிடுறதுனால என்ன ஆயிட போகுது? உங்களை மாதிரி 4 மீடியாக்கள் கேள்வி கேட்பீங்க. நாங்க அதுக்கு 2 பதில சொல்லிட்டு நாங்க வேலையை பார்த்துட்டு போவோம். அது அல்ல இந்த பொறுப்பு உங்க கூட்டணி கட்சிகளுக்கும் உண்டு இல்லையா? இங்க பாரு கண்ணே, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இதுல எங்க அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 10% எடுக்கப்பட்டு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த கேஸ் எவ்வளவு பெண்டிங்கிறது உங்களுக்கே தெரியும், நீங்களே சொல்லியிருக்கீங்க. அது அரசுடைய தவறுன்னு சொல்ல முடியாது. இது நீதிமன்றங்கள் இது போன்ற வழக்குகளை துரிதப்படுத்தணும். துரிதப்படுத்துறதுக்கு காவல்துறையும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். காவல்துறை உள்ள போய் பார்த்தோம்னா அது ரொம்ப சீர்கெட்டு போய் கிடக்கு. காவல்துறைங்கிறது அது புறையோடி போய் இருக்கு. அந்த புறையோடி போன அந்த காவல்துறைய எவ்வளவோ முயற்சி பண்ணி தான் பாக்குறாரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய புதல்வன். இருந்தாலும் அதை இன்னும் சீர்படுத்த முடியல. சீரழிஞ்சு போய் கிடக்கு காவல்துறை. சரிங்களா? ஆகையினால இது போன்ற வழக்குகள் துரிதமாக எடுத்து நடத்தி பண்ணணும். நடக்கக்கூடிய இந்த வன்முறைகள், குற்ற சம்பவங்கள்லாம் இப்ப திமுக கடுமையா எதிர்த்துட்டு வருது. இப்போ அண்டை மாநிலங்களா இருக்கட்டும், இல்ல வட மாநிலங்களா இருக்கட்டும், அப்படிலாம் அங்கெல்லாம் ஒரு சம்பவம் நடக்கும். அதுதான் நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் 90 நாளைக்குள்ள விசாரிக்கணும். மிஞ்சி போனா 4 மாதங்களுக்குள்ள இதெல்லாம் விசாரித்து தண்டனை வழங்கப்படணும்னு ஒரு சட்டம் இயற்றப்பட்டு இருக்கு. அது சட்டமா தான் இருக்கே தவிர ஆனா நடைமுறையில இல்ல. 90 நாளையில விசாரிக்கப்பட்டு அதை முடிச்சு வைக்கணும். அதுதான் சார்ஜ் ஷீட் போடணும். போட்டு விசாரணையே 4 மாசத்துல முடிக்கணுங்கிறான். அந்த மாதிரி கேஸ் எல்லாம், இது மாதிரி இன்னும் நிறைய கேசஸ் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு எங்கய்யா நீதிமன்றத்துல அதாவது வழக்குகள் அதிகமாயிடுச்சு, ஜனத்தொகை அதிகமாயிடுச்சு. நீதிபதிகளையும் குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு 500 வழக்குகள் இல்ல ஒரு 1000 வழக்குகள் இருந்தா பரவாயில்ல. தினத்துக்கும் 200 வழக்கு 300 வழக்குகள் இப்ப நீங்க பாருங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 100ஆவது லிஸ்ட் போடுறாங்க உயர் நீதிமன்றத்திலேயே. அப்புறம் நீ மற்ற இடங்கள்ல எல்லாம் சொல்லவா வேணும்? மாவட்டத்தோறும் நீதிமன்றங்கள் அமைப்புன்னு சொல்லி நம்ம தேர்தல் மாவட்டங்களோறும் நீதிமன்றங்கள்லாம் இருக்குயா ஐயா. மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்கு, அதுல எல்லாம் ஒன்றும் குறைவு இல்லை. மாவட்ட நீதிமன்றங்கள் இருந்தாலும் மாவட்டத்துல அடையாதது எங்க வரும்? உயர் நீதிமன்றத்துக்கு வரும். இப்போ உயர் நீதிமன்றம் மதுரை கிளை இருக்கு, சென்னையிலயும் இருக்கு. 2லயுமே பண்ண முடியலையே. மாவட்ட நீதிமன்றங்கள்லயே எவ்வளவு இருக்கு? என்னுடைய கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 15 வருஷமா ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. புரிஞ்சதா? ஹைகோர்ட்ல போட்டு கீழ்கோர்ட்டுக்கு வந்திருக்கு. இன்னும் அது முடிஞ்ச பாடு இல்லை. ஆகையினால இதெல்லாம் நீதி தவறாயிடக்கூடாதுன்னு சொல்லி நீதிபதிகள் நினைக்கிறாங்க. நினைச்சுக்கிட்டே இப்படியே திரும்ப திரும்ப வாய்தாக்களே போட்டுக்கிட்டு இருந்தா எத்தனை வாய்தா தான் போட முடியும்? அவங்க போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதை வழக்கறிஞர்கள் ஏதாவது எய்த்து பேசினாங்கன்னா அது வேற மாதிரி போயிடுது. அதனால அது நீதிபதிகளையும் குற்றம் சொல்ல முடியாதுன்னா, ஒரு நாளைக்கு போஸ்ட்போன் பண்றதுங்கிறது ஒரு 200 வழக்கு இருந்தாக்கா ஒரு 5 வழக்கு 10 வழக்கு தான் உங்களால எடுத்து வாதிட முடியும். மீத வழக்கெல்லாம் வாய்தா தான் போட முடியும். வேற என்ன பண்ண முடியும்? சார், நீங்க ஐயா சொல்றதுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தா நீங்களும் அதை வெளிப்படுத்தலாம். மேலும் நேற்றைக்கு பெய்த அந்த மழையில ஸ்ரீபெரும்புத்தூர்ல கிட்டத்தட்ட 5000 மூட்டைகள் நெல் மூட்டைகள் நினைத்து நாசமானது நம்ம பாக்குறோம். செந்தமிழன் சீமான் அவர்களும் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாரு, நம்ம மதுபானங்களுக்கெல்லாம் நம்ம இவ்வளவு பாதுகாப்பா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா உணவுப் பொருட்களை நம்ம இவ்வளவு உதாசீனப்படுத்தி வச்சிருக்கோம் அப்படின்றாரு. இரு விவகாரங்கள் நீங்க பேசுங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் சொல்லுகிற கருத்து உண்மைதான். ஏன்னா நம்ம மதுபாட்டில் அரசாங்கம் விற்குது. அதுல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய
உதவியாளர் IAS முருகானந்தம் நிதித்துறை செயலாளரா இருந்தார். அப்போ 45,000 கோடிக்கு தமிழ்நாட்டுல மதுபான வித்து இருந்துச்சு. இந்த ஆண்டு அது 50,000 கோடிக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. அப்போ 50,000 கோடிக்கு திட்டமிடக்கூடிய தமிழக அரசு ஒரு விவசாயிகள் இந்த மாதிரியான இது பண்றது ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது. நான் இந்த கூக்கு செய்திகள் வாயிலாக ஏறத்தாழ ஒரு 70% இருக்கக்கூடிய இந்திய திருநாட்டில் விவசாயிகள் இருக்கிறாங்க. விவசாயிகளை மதிப்பதில்லை அப்படின்றத நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்லை அவங்களே எல்லாத்தையும் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வச்சுக்கிட்டாலே போதும். அவங்களே என்ன பண்றாங்க, இன்னைக்கு 100 மூடை நெல் அடிக்கிறாங்கன்னா 100 மூடை நெல்லையும் கொண்டு போய் வித்துடுறாங்க. வித்துட்டு அவங்க விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா 1,600 ரூபா கொடுத்து 25 கிலோ அரிசி மூட்டையை வாங்குறாங்க. அப்போ ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மூடை நெல்லை கொண்டு வராருன்னு தெரியும். ஆனா அவங்களே இன்னைக்கு விவசாய நெல்லவே அவங்களே அவிச்சு அதை கொஞ்சம் வேலை பார்க்கறதுக்கு சோம்பேறித்தனப்படுறதுனால 75 கிலோ ஒரு மூட்டையில இருக்கும். அப்படின்னா நாம அதுல எத்தனை மூட்டை வரும் பாருங்க. 3 மூட்டை அரிசி வரும் 25 கிலோ வச்சுக்கிட்டா. அப்படின்னா இவங்க 1,600 ரூபாய்க்கு 25 கிலோ அரிசியை வாங்கக்கூடிய விவசாயிகள் வெறும் 700 ரூபாய் 1000 ரூபாய்க்கு தான் 75 கிலோ ஒரு மூட்டை நெல்லை போடுறாங்க. அப்போ இவைகள் எல்லாமே மக்கள் நம்மளுடைய சோம்பேறித்தனம் தான் அதுக்கு இதாகுதுன்ற நான் பாக்குறேன். ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு கேள்வி என்ன கேட்டீங்க? ஐயா சொன்னது நீங்க மறுப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரை, இந்திய திருநாட்டை பொறுத்தவரை 142 கோடி மக்கள் தொகை. உலகத்திலே நாம சீனாவை மிஞ்சிட்டோம். இது ஐக்கிய நாட்டு சபைகள் சொன்ன குறிப்பு. அதுல நீங்க உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும், குறிப்பாக வளர்ந்த நாடு நமக்கு பக்கத்து இருக்கக்கூடிய சீனா, அதுல குற்ற வழக்கா இருந்ததுன்னா, அதாவது போலீஸ் கேஸா இருந்துச்சுன்னா 3 மாதத்துல வழக்க முடிச்சு வச்சிடறாங்க. சிவில் வழக்கு சொத்து வழக்காக இருந்தா 6 மாதத்துல அந்த வழக்கு முடிச்சு வச்சுறாங்க, தீர்வு காணப்படுகிறப்போ. ஆனா இந்திய திருநாட்டுல அதை ஏன் நடைமுறைப்படுத்த மாட்டேங்குது? நாம் வல்லரசாக வேண்டும், கரெக்ட். முதல்ல ஒரு அரசு நல்லரசு, இது விரைவான அரசு, இது விரைவான நீதியை கொடுக்கிறது. அதே மாதிரி நீங்க மலேசியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க 9 மாதத்துல எந்த வழக்காக இருந்தாலும் முடித்து வைக்கப்படுகிறது. ஜப்பான்ல வழக்கறிஞர்களே மிகவும் குறைவு. அங்கு வெறும் 3% வழக்குகள் தான் பதிவாகின்றது. ஏன் தெரியுமா? அங்க எல்லா இடத்திலும் கேமரா, 3வது கண் இருக்கிறது. அங்கு நாம் ஒரு வழக்குக்கு போய் எவ்வளவு நேரத்தை நம்ம செலவழிக்கிறோம். ஐயா சொல்றாரு, காமாட்சி நாயுடு ஐயா சொல்றாரு, நான் 15 வருஷமா கேஸ் நடத்துறேன்னு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதெல்லாம் நாம உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லாத இந்தியாவில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 15 ஆண்டுகள் எத்தனை மணி நேரம் நீதிமன்றத்துக்கு போயிருப்பாரு? இந்த 15 வருஷத்துல அவர் போயிட்டு வர்ற கார் பெட்ரோலுக்கு செலவு என்ன? இத்தனை மணி நேரத்தையும் எவ்வளவு மணி நேரம் ஆயிரும்? பல லட்சம் மணி நேரங்கள் வீணாயிருக்கும், விரயமாயிருக்கும். அப்ப அவருடைய வாழ்க்கையில அன்ப்ரொடக்டிவ் ஒர்க். அப்போ எந்த பலனும் இல்லாமல் 15 ஆண்டுகள் செலவழிச்சார்னா அவருடைய வாழ்க்கையில் அதை நாம் மைனஸ் கழிச்சிடணும். ஆனால் ஜப்பானியர்கள் ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காமல் ஒரு ரயில் பயணத்துல கூட புத்தகத்தை வைத்து படித்து கொண்டே போகிறார்கள். ரயில் என்னை சுமந்து போகிறது, ஆனால் நான் சும்மா இருக்கக்கூடாது என்று ஒவ்வொரு நொடியையும் வீணாக்காமல் செலவழிக்கக்கூடிய நாடு இன்றைக்கு சூப்பர் பவர் கண்ட்ரியா இருக்குதுன்னா, அங்கு வழக்கறிஞர்கள் வெறும் வழக்குகள் 3% தான் பதிவாகுது. ஆனா இங்க காவல்துறை அதிகாரிகள் எங்கடா கேமரா இல்லையோ அங்கதான் டிராபிக் போலீஸ்ல நின்று காசு வாங்குறாங்க. ஆனால் நீங்க ஒரு ஆக்சிடென்ட் வழக்குகளை சீக்கிரமா முடிக்க மாட்டேங்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் மெடிக்கல் போர்டெல்லாம் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தாலும் அது இன்னும் விரைவாக அரசு தரப்பு ஆவணங்கள் கொண்டு போய் கொடுத்தா தானே அந்த வழக்கு சீக்கிரமா முடியும். ஆகவே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இதுல இருந்து என்னன்னா, அரசாங்கத்தின் சார்பாக போடக்கூடிய வழக்கு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு எந்த கேள்வி கேட்பாரும் இல்ல. நீதிபதிகள் அரசின் சார்பாக வரக்கூடிய வழக்குகளுக்கு அவங்களை சீக்கிரமா வர சொல்லுங்க, அவங்க வரலன்னா ஃபைனு அப்படின்லாம் எது விதிப்பது இல்லை. இதுதான் இங்க இருக்கக்கூடிய
காலத்தை இழுத்தடிப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குதுன்னு நான் பாக்குறேன். உங்களுடைய இருள கருத்தை பதிவு ரொம்ப நன்றி. நேர்களுக்கு மிகுந்த நன்றி. தொடர்ந்து இணைந்தீர்கள் குக்கு செய்திகளுடன்.